ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு GWG கேமிங் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் ஃபார் சேல் கேம் தான் விளையாடி வீடியோ போட போகிறோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம எப்போதும் போல் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கார் ஃபார் சேல் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு இந்த கேம் நம்ம முன்னாடியே ஆடியாச்சு. இப்போ மார்க்கெட் பிளேஸ் ஓப்பனில் இல்லை, அதனால் நம்ம திரும்பி தூங்குறோம். நம்மள்கிட்ட 1,52,535 ரூபா இருக்குது. இது நம்ம 2 லட்சம் அல்லது 3 லட்சமாக இந்த நாளில் நம்ம மாற்றணும். இதுதான் நமக்கு இன்றைக்கி உள்ள டாஸ்க்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட் பிளேஸ் ஓப்பன் இருக்குது. ஒரு நல்ல காராக மார்க்கெட் பிளேஸில் பார்த்து ஒரு சூப்பர் ரேட்டுக்கு வேறு லெவலில் விற்கலாம். மார்க்கெட் பிளேஸில் ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டில் நல்ல கார்ஸே கிடைக்கும். அதனால தான் நம்ம மார்க்கெட் பிளேஸில் நிறையா கார் வாங்கி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நிறையா கார் இருக்குது. தாஜ் இருக்குது. எவ்வளோ ரேட்டுன்னு பார்க்கலாம். சார், எவ்வளோ ரேட்டு சார்? 2012 மாடல், மேனுவல் கியர், 20 சம்திங் சொல்கிறீங்க. ஐ கேன் டு பார்கெயின் பண்ணணும் நான். ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வேறு கார்ஸ் பார்த்துட்டு வந்து உங்கள் காரை பார்க்குறேன். ஹியர் வி ஹேவிங் லேம்போகினி. எவ்வளோ ரேட்டு? 2018 19 சம்திங்கு. ஆட்டோமேட்டிக் 5 lakhs தான் கைஸ். லேம்போகினி 5 lakhs சொல்கிறாங்க. இது என்ன காரு? ஆடி. இது நல்ல ரேட்டுக்கு நம்ம வாங்கி விற்றுருக்கோம். அதனால் இந்த கார் நம்ம ட்ரை பண்ணலாம். 34,000 சொல்கிறாங்க. We just have 30,000. 30,000 is a good price. You can to give the car. Okay. கார் கொடுத்துட்டாங்க. இது நம்ம அப்படியே சர்வீஸ் ஷெட்டுக்கு அனுப்பிச்சி விட்றலாம். அடுத்து நம்ம தாஜே வாங்கிடலாம். அந்த கார் நல்லா இல்லை. இந்த கார் சூப்பராக இருக்கணும். ரேட் எவ்வளோன்னு தெரியலையே. ஒரு லட்சம் சம்திங் சொல்கிறாங்க. இல்லை, இந்த கார் வேண்டாம். நம்ம தாஜே எடுத்துக்கலாம். சார், எவ்வளோ சார் சொல்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்கள். 20 சம்திங் சொல்கிறீங்க. ஒரு 18,000 கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். 18,000 இஸ் அ குட் மணி. நல்ல அமௌண்ட்டு தான் நீங்கள் கொடுத்துட்டீங்க. சூப்பர். இப்போ நம்ம அப்படியே சர்வீஸ் ஷெட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த காரை விற்கலாம். டோரு, பம்பர்லாம் டேமேஜ் இருக்குது. முக்காசி பெயிண்ட்டே அடிக்கலை. இப்போ 18,000க்கு கம்மியாக வாங்கியிருக்கலாம். சரி, பரவாயில்ல, வாங்கியாச்சு. இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏதாச்சும் வாங்கலாமா? இல்லை, வேண்டாம். நம்ம இப்போ இந்த சர்வீஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கே முக்காசி அமௌண்ட் செலவாயிரும். அதனால் நம்ம இந்த கார் எதுவும் பார்க்க வேண்டாம் வாங்கிறதுக்கு. இந்த கார் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ 10,000 தரலாம் நீங்கள். குட் ப்ரைஸ். நல்ல அமௌண்ட்டு தான். கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டீங்க? 12,000 ரூபா. ஃபைனல் அமௌண்ட் 12,000 ரூபாய். லெட்ஸ் ஓகே. கொடுத்த அமௌண்ட்டுக்கே வாங்கிட்டோம். இந்த கார் வேஸ்ட்டு கைஸ். அந்த கார் வேஸ்ட்டு. சரி, நம்ம இந்த காரை அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிடலாம். ஏன்னா சர்வீஸ் பெயிண்ட் அடிக்கல. ஒரு பக்கம் ஃபுல்லாக, இன்னொரு பக்கம் டோர் டேமேஜ். அதுக்கு பின்னாடி பக்கமே பெயிண்ட் அடிக்கலை. லெஃப்ட் சைடு பம்பர் டேமேஜ். இந்த கார் நல்ல வேலை வைக்க போகுது. வேமா வாங்குவான்னு தெரில. சரி, வாங்க நம்ம வண்டி எடுத்துருவோம். லெட்ஸ். இந்த காரை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ப்ரைஸுக்கு விற்கலாம் கைஸ். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் மேலும் வீடியோஸுக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். பப்பட பேம் சூப்பரான கார் வருது. ஓரமாக போங்க. ஸோ BMW கார் கைஸ். ஆனால் இல்லை, நம்ம இல்லை BMW கொடுத்தா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிடுவாங்கன்னு BMM தான் இருக்கும்.
சரி வாங்க போகலாம். இது வந்து நெய்பர்ஹுட்டு காய்ஸ். செம்ம பிக்கப் எடுக்குதே கார். எப்பா மொரட்டு டிரைவிங் தான்டா. இது வந்து ரெட் பார், அதாவது பப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ராக் ரேஸ் நடக்கிறதுக்கான இடம். அங்கே பாருங்கள் அந்த இடத்துல கல் இருக்கிறது. ட்ரிஃப்ட்டு இன்னும் 1 செகண்ட்ஸ் அடிச்சிருக்கோம் ட்ரிஃப்ட்டு. இதுதான் நம்மளோட பங்க். இந்த கேமே மரண மாதம் இருக்கும் கைஸ். கிராஃபிக்ஸு இதோட ஃபுல் பேஜோட அதாவது ஸ்பேஸ் வந்து 1.2 GB தான் இருக்கும். ஆனால் கிராஃபிக்ஸ் தரமாக இருக்கும் கைஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் இன் பிசி இஸ் கார் ஃபார் சேல் சிமுலேட்டர். ஸோ நம்ம இந்த 2 காரையும் ஒரு நல்ல மெக்கானிக்கிட்ட கொடுத்துருக்கோம். இந்த காருக்கு எவ்வளோ $200. ஓகே ரெடி பண்ணுங்கள். யார் இந்த 2 பேரில் யார் நமக்கு ஃபஸ்ட்டு கார் ரெடி பண்ணி தராங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த கார் நம்ம கொடுக்கலாம். ஓகே திஸ் கார். ஓகே வேலையை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆடி தான் வராது, ஏன்னா கம்மி டேமேஜ் இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் இருக்குது தாஜுக்கு. யார் நமக்கு ரெடி பண்ணி தருவான்னு பார்க்கலாம். ஓகே மேலே இருக்க டேமேஜுக்கு இப்படி விட்டு நோண்டுறானுங்க. சரி ஓகே சார், எவ்வளோ பர்சன்டேஜ் சார் இருக்குது? நம்ம யார் இன்னும் பாதி பர்சன்டேஜ் இருக்குது காய்ஸ். இன்னும் பம்பர்லாம் அவர் இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓ ஆடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். ஸோ நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வர்ணமாக ரெடி பண்ணலாம். இந்த வண்டியை இப்போ சூப்பராக ரெடி பண்ணால் வேறு லெவல் ரேட்டுக்கு விற்கலாம். ஃபுல்லாக ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நான் வந்து ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன். நீங்கள் ஸ்பீட் பண்ணதை வேணால் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து நான் உங்களை வந்து அமௌண்ட் போடுவோம்ல காருக்கு, நான் அதில் வந்து சந்திக்கிறேன் உங்களை. காய்ஸ் இப்போ நம்ம ஒரு வழியாக நம்ம காரை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெப்பேஜுக்கு போய் நம்ம காருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிக ரேட்டுக்கு போட்டான்னு தெரியாமல். ஸ்டாடி 30,000 வாங்கி 3000 கிட்ட செலவு, ஒரு 50,000 போட்டு பார்க்கலாம். ஸ்டன்சேல் அடுத்து தாஜ் 18,000 வாங்கியிருக்கோம், 2,000 கிட்ட செலவு, 40,000 போட்டு பார்க்கலாம். புட்டான் சேல் போடுங்க. அடுத்து நம்மளோட பிஎம்எம் கார் 12,000 வாங்கி 3000 கிட்ட செலவு, 18,000 போட்டு பார்க்கலாம்.
அந்த காரை யாரும் வாங்காட்டி கேட்குற ரேட்டுக்கே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, எல்லாமே சேல்ஸ் போட்டாச்சு. சரி, நம்ம கஸ்டமர்ஸ் அரைவ் ஆகிட்டாங்க. போய் அவங்கள பார்த்து என்னென்னு விசாரிச்சுட்டு வரலாம். சார், பார்க்க அழகாக இருக்கீங்க. இந்த கார் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க? சார் ஜஸ்ட் 40,000. ஓகே, அதே பேசிக்க கேட்குறாங்க கைஸ். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நமக்கு ரொம்ப தேவைப்படுறாங்க கைஸ். நீங்கள் இனிமேல் டெய்லி வாங்க சார் கஸ்டமர் சார். சரி, ஓகே சார், நான் இந்த காருக்கு இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த காரை. ஓகே, யூ கேன் டேக் த கார் நவ். ரெட் கலர் ஆடி பயிற்சி வித்தாச்சு. இவங்க 2 பேர் அதுதான் வந்திருக்காங்க. சரி, நீங்கள் போய்ட்டு வரலாம். டாஜ் மேம், உங்களுக்கு இந்த கார் ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. 39,000 கேட்குறீங்க, ஆனால் எனக்கு சேல் கொடுக்க மனசு வரல. பார்கெயின் பண்ணுற ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா போதும். 39,500 ஒன்லி. இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தான் இருக்கலே லக்கியஸ்ட் கஸ்டமர் ஃபார் அவர் ஷோரூம். சாரி, ஓகே, 39,500 rupees. ஓகே, சூப்பர். பச்சை கலர் கார் மட்டும்தான் இருக்குது. கஸ்டமர் வந்துட்டார். சார், இந்த காரை நீங்கள் எந்த ப்ரைஸ் சொன்னாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரைஸ்லேயே கொடுத்துடலாம். 10,000 ரூபாய்க்கு கேட்குறீங்க. மட்டும் லிட்டில் பார்கெயின் 15,000 கொடுத்து பாருங்களேன். நல்ல ப்ரைஸ் தான். 15,000 நீங்கள் கொடுக்கலாம் இந்த காருக்கு. ஃபுல்லாக கலர் மாடிஃபை பண்ணி எல்லாமே மாடிஃபை பண்ணியிருக்கு. சரி, நீங்கள் தர மாட்டீங்க, 10,000 ரூபாயிலே நிற்கிறீங்களே. ஜஸ்ட் 12,000 13 கொடுக்கலாம் சார், கொடுங்க. கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கீங்க, 10,000 ரூபாய்க்கே கேட்குறீங்க. சரி, எடுத்துகிட்டு போங்க. உங்கள் ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு முக்கியம். கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பாட்டில் நம்ம சந்திக்கலாம். டாட்டா, பை பை கைஸ், பாய்.